This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. வியட்நாம் அதிபருடன் பிரதமர் மோடி டெல்லியில் சந்திப்பு. இருதரப்பு பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த முடிவு. மேற்கு வங்கத்தில் புதிய சட்டமன்றத்தை அமைப்பதற்கான அறிவிக்கையை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். முதல்வர் பதவியிலிருந்து மம்தா பானர்ஜி விலக மறுக்கும் நிலையில் கவனம் பெறும் நகர்வு. அசாம் முதல்வர் பதவியிலிருந்து விலகினார் ஹிமந்த பிஸ்வா சர்மா. தேர்தலில் பாஜக வென்ற நிலையில் மீண்டும் அவரே முதல்வராக வாய்ப்பு. நாடெங்கும் மின்சார வாகனங்கள் விற்பனை கிடுகிடு உயர்வு. கடந்த ஆண்டு ஏப்ரலில் விற்றதை விட இந்த ஆண்டு ஏப்ரலில் விற்பனை 75 விழுக்காடு அதிகரிப்பு. ஹோர்முஸ் நீரிணையை கடக்கும் சரக்கு கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் ஆபரேஷன் ஃப்ரீடம் திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு என ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரானிய துறைமுகங்களை முடக்கும் நடவடிக்கை தொடரும் என்றும் சமூக தளத்தில் பதிவு. சீனாவின் சோங்கிங் நகரில் நடைபெற்ற ட்ரோன் காட்சி. வானில் வர்ணஜாலங்களை கண்டு மக்கள் பரவசம். இருபத்தி 4 செயற்கைக்கோள்களுடன் விண்ணை நோக்கி பாய்ந்த ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட். சர்வதேச அளவில் ஸ்டார்லிங் இணையதள சேவையை விரிவாக்க திட்டம். சீனாவில் பிரபலமடையும் ட்ரோன் பொருள் விநியோக சேவை. தொலைதூரத்தில் உள்ள கிராமங்களுக்கும் ட்ரோன்கள் மூலம் விநியோகிக்கப்படும் பொருட்கள். சீனாவின் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை விளக்கிய பிரம்மாண்ட கண்காட்சி. சீனாவில் இருந்தபடி 18,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரேசிலில் நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படும் காட்சியை கண்டு வியந்த பார்வையாளர். PMC திட்டத்துக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு தமிழ்நாடு, மேற்கு வங்க அரசுகளுக்கு மத்திய அரசு கடிதம். கடுமையாக எதிர்த்து வந்த திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிகள் முடிவுக்கு வந்த நிலையில் வேகம் காட்டும் மத்திய அரசு. ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் தவிக தலைவர் விஜய். ஆளுநருடன் அரை மணி நேரம் விஜய் ஆலோசனை. விஜயின் தவிக ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்கியது காங்கிரஸ். மதவாத சக்திகளுடன் சேரக்கூடாது என்றும் தவிகவுக்கு காங்கிரஸ் நிபந்தனை. நாடாளுமன்றம், உள்ளாட்சி தேர்தல்களிலும் தவிகவுடன் கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது காங்கிரஸ் தலைமை. தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவளிக்க என்ன காரணம்? மக்களின் தீர்ப்பை மதிப்பதும் அதை தொடரச் செய்ய உதவுவதும் தங்கள் கடமை என விளக்கம். தமிழகத்தில் காமராஜரின் பொற்கால ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதே தவிக காங்கிரஸ் கூட்டணியின் நோக்கம். பெரியாரின் சமூக நீதி, அம்பேத்கரின் அரசியலமைப்பு விழுமியங்களை பின்பற்றுவதே இலக்கு என்றும் அறிக்கை. முறிந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி. 10 ஆண்டு கால கூட்டணி உறவு முடிவுக்கு வந்தது. கூட்டணி ஆட்சியை உறுதி செய்தது காங்கிரஸ்.
தாவேக்க அரசில் அங்கம் வகிப்போம் என கிறிஸ் ஜோடங்கர் அறிவிப்பு. The responsibility of us to take the full accountability for the new government. So we will not just shy away, we will be the part of this new government. So you had the talks about number of cabinets you wanted with the TVK. That is too early to discuss. காங்கிரஸ் முதுகில் குத்திவிட்டதாக திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் குற்றச்சாட்டு. திமுகவின் வியர்வை வீணாகிவிட்டதாகவும் விமர்சனம். நேச்சுரல் அலைன்ஸ்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப வெளியேறிட்டாங்க, எப்படி என்ன பாக்குறீங்க? தி பேக் ஸ்டாபர்ஸ், முதுகில் குத்தியவர்கள். யார் முதுகில் குத்தியவர்கள் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களின் முதுகில் குத்தியவர்கள். திமுக தொண்டனுடைய வியர்வையும் ரத்தமும் சிந்தி பெறப்பட்ட வெற்றி இது. அதை யாரும் மறந்துடா. காங்கிரஸ் தொண்டர்கள் இல்ல, காங்கிரஸ் தொண்டர்கள் என்ன இறங்கி வேலை பார்த்தாங்களா? தமிழக அரசியல் காய் நகர்த்தலில் பாஜகவை முந்திய காங்கிரஸ். ராகுலின் அதிரடி காய் நகர்த்தலால் காங்கிரஸ் கூட்டணிக்குள் வந்த தாவேக்க. விஜய் முதல்வராக பதவியேற்கும் விழாவுக்கு ராகுல் காந்திக்கு அழைப்பு. விழாவில் ராகுல் பங்கேற்க உள்ளதாக தகவல். ராகுல் காந்தியின் விருப்பம் என்னவோ அதுவே தங்கள் விருப்பம். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி புதிதல்ல என கார்த்தி சிதம்பரம் பேட்டி. விஜய் அழைத்ததால் மதித்து செல்வதாகவும் விளக்கம். எங்களை ரீச் அவுட் பண்ணியிருக்காரு, மற்ற கட்சியை ரீச் அவுட் பண்ணியிருக்காரு. இதை மதிச்சு தான் நாங்கள் அங்கே போகிறோம். அதனால இது புதிது கிடையாது. போஸ்ட் போல் அலையன்ஸ்ன்றது ஒன்று, ப்ரீ போல் அலையன்ஸ்ன்றது ஒன்று. இது போஸ்ட் போல் அலையன்ஸ். மக்கள் தீர்ப்பை எடுத்துக்கொண்டு ஒரு மதச்சார்பற்ற கவர்மெண்ட்டை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த கடமையை தான் காங்கிரஸ் கட்சி செய்கிறது. அழிக்க துடிக்கும் பாஜகவிடமிருந்து தமிழகத்தை காக்க வேண்டிய கடமை இருப்பதாக ஜோதிமணி பதிவு. எந்த கூட்டணி கட்சிகளையும் அழைத்து காங்கிரசுக்கு பழக்கமில்லை எனவும் பதில். தாவேக்க மற்றும் அதன் ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 113ஆக உயர்வு. பெரும்பான்மையை நிரூபிக்க இன்னும் 6 எம்எல்ஏக்கள் மட்டுமே தேவை. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மே 12ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யும். நீலகிரி, கோவை, மதுரை, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறையக்கூடும். 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி போக்சோ வழக்கில் கைது. சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட புகாரில் நடவடிக்கை. பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது வாளால் கேக் வெட்டிய தாவேக்க எம்எல்ஏவால் சர்ச்சை. தாவேக்க சட்டமன்ற குழு கூட்டத்தில் கட்சித் தலைவர் விஜயிடம் மன்னிப்பு கேட்ட விஜய் தாமு. திட்டமிட்டபடி மே 8ஆம் தேதி +2 தேர்வு முடிவுகள் வெளியாகுமா? புதிய ஆட்சி அமைவது உள்ளிட்ட காரணங்களால் தேர்வு முடிவுகள் வெளியாவது தள்ளிப்போக வாய்ப்புள்ளதாக தகவல். சவரனுக்கு 1840 ரூபாய் உயர்ந்தது ஆபரண தங்கத்தின் விலை. ஒரு சவரன் 1,12,400 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கு விற்பனை. This is more than a legacy.
This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.